ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டசபை தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் ராஜகண்ணப்பன் வெற்றி பெற்று அமைச்சராக இருந்து வருகிறார். போக்குவரத்து துறை அமைச்சர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர், தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் என பணியாற்றிய இவர் தற்போது வனத்துறை அமைச்சராக உள்ளார். திமுகவில் 4 முறை துறை மாற்றப்பட்ட ஒரே அமைச்சர் ராஜகண்ணப்பன் தான் பல சர்ச்சைகளிலும் சிக்கியவர். இவருக்கும் ராமநாதபுரம் எம்எல்ஏவான திமுக மாவட்ட செயலர் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கத்திற்கும் மோதல் போக்கு இருந்து வருகிறது. இவர் 5 ஆண்டுகளில் கிராமங்களுக்கு பயணியர் நிழற்குடை, பஸ் வசதி உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் செய்துள்ளார். சிக்கல் தனி ஒன்றியமாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்த நிலையில் தற்போது வரை செயல்படுத்தப்படவில்லை. மேலும் இவர் சொன்ன பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் தன் சமுதாயமான யாதவர் ஓட்டுகளை நம்பி மீண்டும் போட்டியிடுகிறார். தற்போது அதிமுக சார்பிலும் அவரது சமுதாயத்தைச் சேர்ந்த முதுகுளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ மலேசியா பாண்டி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் காங்கிரஸ் சார்பில் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பின் அதிமுகவிற்கு தாவியவர். ராஜகண்ணப்பனும் பாண்டியும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஓட்டுகள் 2ஆக பிரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் அமமுக இருப்பதால் அந்த கட்சியின் ஓட்டுகளும் அதிமுகவிற்கு கிடைக்கும். பாண்டி சொந்த தொகுதியை சார்ந்தவர். இருவரும் தமது சமுதாயத்தை சார்ந்த ஓட்டுகளை நம்பி களமிறங்கும் நிலையில் சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஓட்டுகள் யாருக்கு விழுகிறதோ அதை பொறுத்து வெற்றி தீர்மானமாகும்.